ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் எப்படி பலவிதமான லிங்க்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து இப்படி கம்பெனி நேம்ஸ் இருக்குது, அதோட வெப்சைட் ஐடி இருக்குது. ஓகேவா, இது ரெண்டையும் நான் வந்து லிங்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூகுள் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு google.comோட வெப்சைட்டோட லிங்க்கு கூட்டிகிட்டு போகணும். பட் இங்கே வந்து என்னோடய யூஆர்எல் தனியாக இருக்குது, நேம் இங்கே தனியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாம். அந்த வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு அட்வான்ஸ்டு ட்ரிக் ஒன்று இருக்குது. அது வந்து ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுளில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த மெனூஸ் இருக்கும், இதில் போயிட்டு இன்சர்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் www.google.com அப்படின்னு சொல்லி இங்கேயும் டைப் பண்ணலாம். .com இப்படி நீங்கள் டைப் பண்ணி அப்ளை கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இன்சர்ட் லிங்க்கில் இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னது இது கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக facebook.com வந்து அது ஃபெச் பண்ணிருச்சு. ஓகேவா, ஸோ இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதுக்கு வந்து நான் இந்த ஷீட்டில் வந்து இங்கே நான் வச்சுருக்கேன் instagram.comனு, இங்கே இருக்க லிங்க்கை வந்து நான் அங்கே கொடுக்கணும், இந்த செல்லை வந்து அங்கே நான் ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி அதே மாதிரி இன்சர்ட் லிங்க்கை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஷீட் அண்ட் நேம் ரேஞ்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஷீட்டுன்னு கேட்கும். இங்கே ரெஃபரன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னா அந்த ஷீட்டுக்கு தான் உங்களை எடுத்துகிட்டு போகும். பர்டிகுலராக எனக்கு இந்த செல்லில் எனக்கு இதாகாது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ரிமூவ் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இன்சர்ட் லிங்க் ஷீட்டு, இதில் வந்து செலக்ட் அ ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் டு லிங்க் அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த இடத்துல நான் போயிட்டு இந்த ஒரு இதை மட்டும் நான் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஃபரன்ஸ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு மெத்தடு. ஸோ இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த இடத்துக்கு டைரெக்டாக நான் கூட்டிகிட்டு போகணும். அதை கிளிக் பண்ணாலே அப்படின்னா இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அதே இன்சர்ட் மெத்தடு ஷீட்ஸ் அண்ட் நேம் கொடுத்துட்டு செலக்ட் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு இதை வந்து அன்கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நான் செலக்ட் பண்ணல. ஓகேவா, இப்போ நான் போயிட்டு டேட்டாவில் போயிட்டு ஆப்பிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்த கூட்டிகிட்டு வருது. இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய ரிப்போர்ட் இருக்குது, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை வந்து நீங்கள் எங்கேயாவது காட்டணும், இந்த ரேஞ்சுக்கு என்னை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த லிங்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் மெத்தடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒவ்வொன்றா அன்லிங்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இங்கே லேபிள்ஸ் இருக்குது, அதோட ஹைப்பர் லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது இங்கே கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே எனக்கு google.comக்கு போகணும். அதுக்கு வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தட் ஈக்குவல் டு ஹைப்பர் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்குது. google.com ஃபஸ்ட்டு URL லிங்க் லேபிள், இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஏதாவது மேனுவலாக கொடுக்குறேன்னா டபுள் க்ளோட்ஸில் கொடுத்துக்கணும், இல்லை எனக்கு இங்கே கூகுள் அப்படின்னு வரணும். ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு google.comனு வந்துருச்சா, இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு google.comக்கு எடுத்துகிட்டு போகும். பட் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இதை நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் இதை நான் கொடுத்ததும் எனக்கு இப்போ இந்த 3 இடத்துல இது ரிப்பீட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த 2 காலமும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் டெலீட் பண்ணிட்டேன்னு வைங்க. ரைட் கிளிக் கொடுத்து நான் டெலீட் கொடுத்துட்றேன். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த 2ஐயும் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. அதுக்கு சேம் ஃபார்முலா தான். ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸு திரும்ப ஈக்குவல் டு அந்த ஹைப்பர் லிங்க் ஃபார்முலா கிளிக் பண்ணுங்கள். ஹைப்பர் லிங்க் ஓப்பன் ப்ராக்கெட் 3 வாட்டி டபுள் கோட்ஸு, அதுக்கு அடுத்தது ஒரு ஆம்பர்சன் கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு URL வேணும். இந்த URL திரும்ப ஆம்பர்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 டபுள் கோட்ஸ், இப்போ இதோட லேபிள் எனக்கு வரணும். 3 வாட்டி கொடுத்துட்டு திரும்ப ஆம்பர்சன் இந்த இடத்துல வந்து நீங்கள்
டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லை நான் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறனால இந்த இடத்துல நான் செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு திரும்ப இதை ஆம்பர்சன் வச்சுட்டு 3 வாட்டி கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி திரும்ப ஒரு டபுள் கோட்ஸ். இப்போ நல்லா பாருங்கள் இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்த ஹைப்பர் லிங்க் ஃபார்முலாவை அப்படியே வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா புரியல அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஆட்டோ சஜஸ்ட் வந்துச்சு, நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இது இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி வேல்யூஸ் ஒன்லி பேஸ்ட் ஸ்பெஷலில் வேல்யூஸ் ஒன்லி கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல இது வந்துருச்சு. ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு இப்போ இந்த இடத்துல எனக்கு இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ கூகுள் ஃபேஸ்புக்குன்னு இருந்தது, இப்போ அதோட ஹைப்பர் லிங்க் இந்த ஃபார்முலாவாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய் நம்பரில் போயிட்டு ப்ளைன் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். திரும்ப ஃபார்மேட்டில் போயிட்டு நம்பரில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இது இங்கே வந்து உங்களுக்கு கூகுள் ஃபேஸ்புக்குன்னு காட்டும். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆனால் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா உள்ளே இருக்குது. ஸோ இது லிங்காக வரல. சம்டைம்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக லிங்காக வரும், சம்டைம்ஸ் இது வராது. அப்படி வரும் பட்சத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்து இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே லிங்காக மாறிடும். ஓகேவா? இப்போ எனக்கு இது 3 இடத்துல எனக்கு வேணாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். பட் ஸ்டில் உங்களோட டேட்டாவும் இருக்கும், உங்களோட ஹைப்பர் லிங்க்கும் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹேக்கு. இது வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அன்னெசரி காலம்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறதா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 காலமில் இருந்த வேல்யூவை தூக்கிட்டு வந்து ஒரே காலமில் போட்டு எந்த விதமான டேட்டாவும் லாஸ் ஆகலை. இது வந்து எனக்கு ஒரு ஹியூஜ் பெரிய ரிப்போர்ட் நான் ஒர்க் பண்ணும்போது இது வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இது ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஃபார்முலா புரியல அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நீட்டாக புரியும். இது வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஹைப்பர் லிங்க் மெத்தடுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் டேட்டாவோ இல்லை ஒரிஜினல் டேட்டாவையோ நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் காலம்ஸ் இருக்கிறதா சிங்கிள் காலமாக மாற்றிடும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. மற்ற வீடியோஸையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். See you next video. Bye bye. Thank you.